Welcome to Chemistry Simplified Tamil Children. Students, now இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு 2019-20ல கவர்மெண்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்ஸ் மட்டுமே போடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வீடியோ. எல்லாரும் இப்போ போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆஃபர்லி எக்ஸாம் நாளைக்குன்னு தெரியுது, நடந்துட்டு இருக்குது. அதனால ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஸ்டேட் போர்டுடைய கொஸ்டின் பார்க்குறோம். ஹியர் இங்கிலீஷ் தமிழ் 2 பேருக்கு யூஸ் ஆகப்பட்டன்னு கொடுத்துட்ருக்கேன். நான் சீத கொஸ்டின் படிக்கிறேன். A first order reaction 40% complete in 50 minutes. Calculate the value of the rate constant in what time the reaction be 80% complete. அங்கே வந்து தமிழ் மீடியம் மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல் வகை வினை வந்து 50 நிமிடங்களில் 40% நிறைவடைகிறது. ஸோ டைம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ எவ்வளோ எடுக்கிற, 50 மினிட்ஸ்னு எடுக்கிற. அண்ட் தென் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ, ஓவர் எவ்வளோ கம்ப்ளீட் ஆனால் 40%. இந்த கணக்கில் வினைவேக மாறலினா ரேட் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. 80% நிறைவடைய தேவையான கால அளவு எவ்வளோ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு இவங்களுக்குலாம் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா 2.3 log of a by a minus x. இது மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் வரணும்னா யூனிட்டுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல அவங்க வந்து 50 நிமிடம் கொடுத்ததால இந்த இடத்துல இதோட யூனிட் வந்து என்னன்னா மினிட் இன்வர்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபார்முலா ரெடி. இப்போ அதில் இருந்து என்னன்னா, இதில் வாட் இஸ் கீ கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கே கண்டுபிடிக்கணும். அந்த கேவில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டி கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்க. 2.3 divided by 50 minutes log of a by m. 100% வந்துச்சுனாவே ஆரம்பம் வந்து நீங்கள் 100 எடுத்துக்கிற, மீதி வந்து 60. இது ஃபார்முலா வந்து நம்ம போர்டுக்கு எழுதுறதுக்கு தான். நான் எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இங்கே வந்து இனிஷியல் பை லெஃப்ட், இதுதான் நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸாக இருக்கும். இனிஷியல் பை லெஃப்ட், இது ஆரம்பம் ப்ளஸ் மீதி அப்படி வச்சுக்கோ. அப்போதான் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஏ மைனஸ் எக்ஸ் எது அப்படின்னா நீங்கள் இங்கே அதே ஃபார்முலா எழுதிக்கோ. பட் ஃபாலோ பண்ணுறப்ப மிஸ் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோ. இனிஷியல் 100 லெஃப்ட், அதாவது வந்து 40% நிறைவடைந்திருக்கு. ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அப்படின்னா 40 வந்து லெஃப்ட். அந்த 40 வந்து 40 நிறைவடைந்திருக்கிறதுனா மீதி லெஃப்ட் 60. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். இது வந்து நீ ஃபர்தராக சால்வ் பண்ண வேண்டாம், நீ அப்படியே வச்சுக்கோ. இதுக்கு அடுத்த கட்டம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதை நீ கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததுடைய கண்டிஷன் எடுத்துட்டு போகிறோம். அடுத்ததுடைய கண்டிஷன் நான் திஸ் கேன்னு போட்டுக்கோ. 2.3 log of 100/20 டைம் கண்டுபிடிக்கணும். உனக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ மீதி எவ்வளோ அப்படின்னா 20%. அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த இடத்துல இனிஷியல் பை லெஃப்ட் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இனிஷியல் 100, மீதி இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆன்சர் கொண்டாந்து இங்கே நம்ம போட போகிறோம். அதுக்காக நான் என்ன செய்வேன்னா, இதை நீ சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நான் டீச்சர் சொல்லுவாங்க, அங்கே வந்து கே மார்னிங் கேட்டிருக்காங்க, அதனால அதை கண்டுபிடிச்சி தான் இதுக்கு வரணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் கரெக்ஷனுக்கு மிஸ் வந்தால் ஒரு 20 வருஷம் போயிருக்கேன். அதாவது நீ ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக போய் கொண்டாந்து கொடுத்தாலே வந்து தே வில் கிவ் த ஃபுல் மார்க். அதை பற்றி நீ கவலைப்படாது. எதுக்காக கரெக்ட் வந்து கால்குலேஷன் வேகமாக முடிக்கணுங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இதுதான் கேனா, இந்த ஃபுல் வேல்யூவே கொண்டாந்து நீ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உனக்கு என்னன்னா ஈக்குவேஷனாக 2 சைடு கிடைச்சிடும். அப்போ டி மட்டும்தான் கொஸ்டினாக இருக்கும். பார்த்துக்கோங்க. அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்க பாருங்க. 2.303 divided by 50 log of 100/60 is equal to 2.divided t log of 100/20. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இது வந்து டைம் 100/60, புரியுதுங்களா? 50 100/60. அதுக்கடுத்து இங்கே வந்து டைம் 100/20 இவ்வளோதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான். இதுக்கு வந்து ஈஸியாக பண்ணலாங்கிறதுக்காக மிஸ் வந்து என்ன சொன்னேன்னா, அந்த இதை வந்து நீங்கள் இது சால்வ் பண்ணாமே வேணும், அப்பதான் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. நவ் யூ கேன் கேன்சல் திஸ். வந்து இதை அடித்தோம்னா 5 3, இதை அடித்தோம்னா உனக்கு 5 வந்துருக்கு. புரியுதுங்களா? அவ்வளோதான். யூ வாண்ட் டி. ஓகே, அந்த டீயை நான் இந்த டீ நமக்கு வேணும்.
எஸ் T is equal to இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே இருக்கும். இந்த இடத்துல 50 என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அதை முடிக்கிறேன். அடுத்து log of இங்க என்ன இருக்கு 5 இருக்கு. ஓகே, அடுத்து இந்த சைடு என்ன இருக்குங்கிறத அதை அப்படியே முடிச்சிடலாம். log 5 divided by 3. ஓகேவா? அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே நம்ம வருவோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப உனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க, log 5 வேல்யூ வந்து 0.6990 minus of log 3 value வந்து 0.4770. Okay, into t is equal to log of 5 is equal to 0.6990. இதை வந்து சப்ராக்ட் பண்ணி அந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ சப்ராக்ட் பண்ற பாருங்க, 6990 0.4770 0 9 பிரச்சனை 2 2 6 4 பிரச்சனை 2 புள்ளி புரியுதுங்களா? 8 9 8 9 4 சாரி. ஓகே, அப்ப t is equal to 0.6990 divided by log 5 ஓட வேல்யூ அதுதான். இதோட வேல்யூ வந்து 0.22220. இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீ அப்படியே ஹோல் நம்பரா மாத்திக்கலாம். இப்போ நீ can bring it in the after 3 digits எடுத்துட்டு வந்தா போதும். t is equal to இதை சப்ராக்ட் பண்ணது எனக்கு கீழே வருது. இந்த இடத்துல பாருங்க 15 ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் எழுதாம விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப சின்னதா வேல்யூ சின்னதா வருதுன்னு பார்த்தேன். இப்போ நம்ம ஆன்சர் வந்து அவனுக்கு என்னன்னா 50 into 0.69 இதுதான் நம்ம வந்து இது பண்ணிட்டோமே, ஹோல் நம்பரா மாத்திட்டோம் 699 divided by 222. இதை சால்வ் பண்ணனா உனக்கு வரும். இது அப்ராக்சிமேட்டா உனக்கு இது 3 அப்ராக்சிமேஷன் தான். ஆனால் உங்களுடைய போர்டுக்கு வந்து நீங்கள் அப்ராக்சிமேஷன் செய்யக்கூடாது. பர்ஃபெக்டாக கேல்குலேட்டர் ஈவன் லாக் வேல்யூ வச்சு செஞ்சு போட்டுக்கோங்க. 50 நான் வந்து லாக் வேல்யூஸ் வந்து நான் கேல்குலேட்டரில் தான் பண்ணிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகிட்டு. நீங்கள் அப்புறம் பாருங்கள், ஸ்டெப்ஸு கொடுக்குறது தான் என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன். எஸ், இப்போ எனக்கு இதுக்கு வர ஆன்சர் வந்து 157.432. ஓகே, அடுத்து வந்து யூனிட் வந்து minute time கேக்குறாங்க. So this is the correct answer. Okay children, now let us see the next question. Okay va, next question இது வந்து மாடல் பேப்பர். இது வந்து மாடல் பேப்பர் 157.58 ன்னு வந்திருந்தது ஆன்சர் 157.432. Okay, now let us go to the next one. Your answer is correct. That's all. Let us go to the next one. This is from I took from the 2019-20. ஓகே, அந்த வருஷம் வந்த மாடல் பேப்பர் அதுதான் வந்து அந்த வருஷம் கொரோனாவால் அது நடக்காமே போயிடுச்சுது. அதுதான் அந்த இயர் வந்து மாடல் பேப்பர். இது இந்த எக்ஸாம் வந்து எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல. சரி பரவாயில்ல, திஸ் இஸ் மாடல் நாட் பப்ளிக் எக்ஸாம், மாடல் பேப்பர். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப மாடல் பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் மாடல் 2018-19 வந்து இருக்கிற பேப்பர் 5 கவர்மெண்ட் பேப்பர். வருஷத்துக்கு 3 எக்ஸாம் நடக்கும். ஒன்று ஜூனு, இன்னொன்று மார்ச், இன்னொன்று அக்டோபர். ஸோ இது மாதிரி 15 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நல்லா ஆன்சர் தரவு பண்ணிக்கணும். அந்த அப்படி பண்ணிட்டு போனோம்னா நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம். உனக்கு ஒண்டி அந்த எக்ஸாம் என்னென்ன சமயம் எங்கே வருது அப்படின்னு அந்த 15 பேப்பரில் இருக்கிறத நீ பார்த்துக்கிட்டாவே உனக்கு நல்ல ஸ்பீடு வந்துடும். அதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பரே எழுதலாமா. ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10 எக்ஸாம் பேப்பர் எழுதிங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் சப்ஜெக்ட் 4த்துக்கும் நல்ல டோட்டல் வரும். நல்ல டோட்டல் வந்தால் பிஎஸ்சியில் தான் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். கொஸ்டின் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமா. Now let us see the question. Silver solubility product of silver chromate is this. What is the solubility of, அதாவது என்னன்னா solubility product கொடுத்திருக்காங்க, solubility கேக்குறாங்க, concentration of potassium chromate, அதாவது இந்த பிரசன்ஸ்ல இவனுடைய solubility என்ன, அதாவது क्वेश्चन ஆக இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துங்க, KSP மதிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கரைசலில் சில்வர் குரோமேட்டின் கரைதிறனின் மதிப்பு என்ன, எவ்வளவுதான். இப்போ இதை பார்க்க போறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா இதை பிரிச்சு எழுதுறோம். நான் திரும்ப சொல்றோம், இதை உடைச்சு எழுதணுங்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா எப்போதுமே டீச் பண்ணதான் சொல்றேன். இதை உடைச்சிக்கும், இந்த 2 இந்த சைடு எடுத்துட்டு போயிடு. CrO4 2 சில்வருடைய வேலன்சி உனக்கு 2 1 தெரியும், அதை இங்க போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2
இந்த ரெண்டும் வந்து உனக்கு இதுக்கு முன்னாடி போடணும், இதுக்கு மேலே போடணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்பர் ஆஃப் அயான்ஸாக வரும், இதுக்கு தலையில் வந்து அது வேலன்சியாக வரும். அதே மாதிரி பொட்டாசியம் குரோமேட் 2K + Cr4 2 இப்போ உனக்கு வந்து இது வந்து 2ங்கிறதுல 2 இயர்ஸ் போட்டிருக்கேன். இது 1ங்கிறதுல S + 0.1 போட்டிருக்கு. இது 0.1 என்னன்னா இந்த உன்னுடைய இதுல பொட்டாசியம் குரோமேட் இதோடைய பேர் K2Cr4 பொட்டாசியம் குரோமேட் காமன் அயான். அதாவது இங்க இருக்கிற அயான் இருக்கிற மாதிரி ஒரு கரைசலா ஊத்துறாங்க, அவ்வளவுதான். So now this is your potassium chromate. Because the rate concentration, whatever is given, you are adding. So அதனால இது இங்க increase ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ இதோட சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே, மறுபடியும் எதுவும் பவர்ஸ் கிடையாது. இப்போ இவனுக்கு சாலினிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ சாலினிட்டி ப்ராடக்ட்னா என்ன செய்யுது? There is 1.1 × 10⁻12 is equal to இதுக்கு நீ என்ன பண்ணுவேன்? 2s the whole square into இங்க வந்து என்ன பண்ண s வந்து கம்பேர் வித் this is getting cancelled. இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா this is getting cancelled. Response இது வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப 0.1 கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப 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 ஸ்மாலு. ஆனால் அடிஷன் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம். அதுவே மல்டிப்ளையாக இருந்தால் எடுத்துக்கலாம், அடிஷன் நீ ஒமிட் பண்ணிடலாம், விட்டுட்டு. ஸோ இந்த இதை மட்டும் நீ அக்கௌண்ட் எடுத்துக்கிற. ஸோ தட் இஸ் 10⁻−1. இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் பாருங்க, யூ வாண்ட் எஸ் சாலிபிலிட்டி. அப்போ இந்த இது உள்ள வந்ததுன்னா 4s². அப்போ இந்த 4 கீழே வந்துச்சு, இங்கே இருக்குது. அடுத்து இதையும் இங்கே எழுதியாச்சு. சரி, அதுக்கடுத்து 10⁻−1 இது போச்சுன்னா -11 ஆகும். ஆஃப்டர் திஸ் what you are getting is here you are having as a 10⁻−1. இது ரெண்டே கேன்சல் ஆச்சுன்னா 10⁻−11. இப்போ 1.1 divided by 4 into 10⁻−11. 10 இங்கே அப்படியே பாருங்க, எஸ் அப்படியே வச்சிருக்கேன். அடுத்த கட்டம் 10⁻−11. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த டிஜிட்டை இந்த சைடு எடுத்துறேன். அப்படி எடுத்தாலும் போது உனக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 11 × 10⁻−12 ஆகிடும், டிவைட் பை 4. வாட் இஸ் திஸ் இஸ் யுவர் மறக்காம பார்த்துக்கோ, இது s². யூ வாண்ட் எஸ். அப்போ இது ஸ்கொயர் ரூட் போகிறப்ப 10⁻−12 வெளியே எடுத்துக்கோ, -6. இப்போ இது மட்டும் தான், √11/4 தான். இது √11/4 வந்து நான் அப்ராக்சிமேஷன்ல தான் போட்டேன். போட்டாலே வந்து கால்குலேட்டர் போட்டாலே இதுதான் வந்து நீ லாங் யூஸ் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா 11/4 டிவைட் பண்ணோம்னா நீ வந்து 12 வச்சுக்கோ, உனக்கு அது என்னவா மாறும்? 3 மாறும். √3 வேல்யூ எடுத்து 1.732. இது வந்து இதோட கொஞ்சம் குறைவா இருக்கணும் அப்படின்னா நீ வெறும் 1.6 × 10⁻−6 போட்டாவே போதுமானது. அந்த ஆன்சரும் இதே தான் வந்திருந்தது. கால்குலேஷன் மூலமாக போட்டது வந்து என்னது, இந்த ஆன்சர் தான் வந்திருந்தது. ஸோ திஸ் இஸ் enough. Now let us go to the next question. இது வந்து எய்தர் ஆர் கொஸ்டின்ல வந்திருந்ததுன்னா எய்தர் இந்த ரெண்டு கொஸ்டின், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் யுவர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? மிஸ் வந்து இந்த இடத்த பார்க்கல, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் A of the molecular formula, let us go with the color. Yes ma'am. Molecular formula C7 ஏதோ நம்பர் இருக்கு, reduces tolerant agent. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரி எழுதும் பொழுது எழுதுறதுக்குலாம் மார்க் கிடையாது கிவன்லாம். பட் இது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க உனக்கு ஈஸியாக எழுதலாம். அப்போ நான் கிவன்கிறத எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா பாருங்க, C7H6O. இது பேர் வந்து என்னது, A. மாலிகுலர் ஃபார்முலா reduces tolerance reagent. இந்த இடத்துல நீ டாலரன்ஸ் போட்டுக்கோ. reagent when A reacts with reduces tolerance reagent என்ன ஆகுது, reduces. அப்படின்னா என்ன அர்த்தம்னா which containing aldehyde அப்படின்னு அர்த்தம். which containing in the presence of it proof. இதனால உனக்கு என்ன ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். ஸோ presence of aldehyde. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து when A reacts with 50% of NaOH, அது அப்படியே எழுதுறேன் பாருங்க. A reacts with 50% of NaOH. அப்படியே பார்க்கணும். Gives compound B of molecular formula. Yes, write the B of molecular formula. என்ன பாருங்க, B of molecular formula C7H8O and C of molecular formula C7H5O2Na. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த டெசிக்னேஷன் அப்படியே எழுதிக்கோ.
This is B, this is C. C of molecular formula. C is carbon 7, hydrogen 5, O2 children, with along with the Na. Okay, அடுத்தது என்ன பண்ணுவோம்? Compound C and treated the dilute HCl gives the compound D. இந்த இடத்துல நீங்க மறக்காம பாருங்க, அவசரப்படாதீங்க. இந்த இடத்துல எண்ணெயே கொடுத்துருக்காங்க, அதனால this is இப்படிதான் நீங்க எழுதிட்டு போகணும். ஹைட்ரோகுளோரைடு ஒர்க் பண்ணும்போது that is C with hydrochloric acid gives compound D of molecular formula அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காம்பவுண்ட் D போட்டுக்கிற அதோட மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு C7H6O2. ஓகே, அதுக்கு அடுத்தது when D is heated with soda lamp, இந்த இடத்துல it is with the soda lamp. இப்படி போட்டுக்கோ, soda lamp. அப்படியே பார்க்குறப்ப உனக்கு இது என்ன தெரியும்? minus CO2 decarboxylation reaction and it gives the product if. ஓகேவா? இப்போ நம்ம ஒண்ணா அப்படியே சொல்லிட்டே வந்துடலாம். நான் இது வந்து இப்போ reduces tolerance presence of aldehyde. இப்போ இதுல இங்க பாருங்க, கார்பன் 7ல ஒரு பென்சீன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய என்னது C6H5 ஒரு பென்சீன். இதை சப்ராக்ட் பண்ணிக்கோ. 7 6 போச்சுன்னா ஒரு கார்பன் இருக்கு, உனக்கு 6ல 5 போச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்? ஒரு ஆல்டிஹைட் குரூப்பா நம்ம என்ன பண்றோம்? இதுல சேர்த்துக்கிறோம். இப்படிதான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். Now this is I am writing as a solution. புரியுதுங்களா? What is this is your A, that is called benzaldehyde. இது reduces tolerance. அப்ப அதுக்கு அந்த ரியாக்ஷனை எழுத சொல்லுவாங்க, அதை எழுதிக்கோ. அமோனியாக்கா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் அப்படின்னு உங்க புக்ல வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி எழுது. You have to write according to your book only. I am giving generally, so you write here the tolerance test. அப்படின்னா நீ ஃபார்முலால தான் எழுதணும்னு அவசியம் இல்லாம, ஏன்னா அது எழுதும் தப்பு வந்ததுன்னா நீ டாலரன்ஸ் ஆன்சர் சில்வர் மிரர் இஸ் அப்டைன், சில்வர் மிரர். ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த A 50% போடுறப்ப what is this is called as a Cannizzaro reaction. Cannizzaro reaction. Cannizzaro because 50% of NaOH, இதுக்கு வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ உனக்கு கேனிசரோட என்ன ஆகும்? ஒன்று ஆக்சிடைஸ் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகி NaOட சேர்ந்து சோடியம் ஹைட்ரோ சேர்ந்து சோடியம் பென்சோயேட் எடுத்துக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ரெடியூஸ் ஆகி ரெடியூசஸ் பென்சைல் ஆல்கஹால். இப்போ எதுக்கு எதுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க பாருங்க, சோடியத்தோட இருக்கிறதுக்கு சீல் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பி. அவ்வளோதான். இப்போ ஃபார்முலாவை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவோட நான் செக் பண்ணுறேன். கார்பன் 7 ஹைட்ரஜன் 8 O. இங்கே வந்து கார்பன் 7 ஹைட்ரஜன் 8னா 5 6 7 8 அண்ட் O. திஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா? இது ஹைட்ரஜன். ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் திஸ் இஸ் we are calling as a B. C என்னது? C7H5O2. C7 கரெக்ட், H5 கரெக்ட், O2 Na. So this is also correct. Now C. அடுத்தது Cக்கு நான் ஒரு ரியாக்ஷன் எழுதணும். அதுக்கு அடுத்தது let us go to the D. ஓகே, இப்போ Cல இருந்து ரியாக்ஷன் எடுத்துருப்போம் with hydrochloric acid. இப்படி எழுதினாலே போதும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரலைசேஷனாக மாறும். இந்த இடத்துல COH வந்துடும் and you are getting the what is it called as a benzoic acid. What is this here called as a D. ஓகேவா? After this the benzoic acid you treated with soda lime. Soda lime என்னது? NaOH with calcium oxide. இது மறக்கவே மறக்காது பிள்ளைங்களுக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இதோட நேச்சர் வந்து டீகார்பாக்சிலேஷன். அதாவது என்ன அர்த்தம்னா, இதுல இருக்கிற இந்த CO2 வெளியே வந்துருச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சீன். திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். DE ஆக இருக்கும். வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் as பென்சீன். இப்போ இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுல வந்து நீங்க டேப்லேஷன் போட்டு ஒன்று ஒன்றா எழுதணும். அதுக்கு தான் அதுக்குன்னே மார்க் தனியாக அலாட் பண்ணியிருப்பாங்க. ஏன் what is A is benzaldehyde. C6H5 CHO benzaldehyde. ரெண்டுமே எழுதிருங்க. எனக்கு எழுதுறதுனால ஒன்றும் டைம் நமக்கு வந்து டைம்லாம் நிறையவே இருக்கும். எழுதிக்கோ. B வந்து பென்சைல் ஆல்கஹால். ஃபார்முலா வந்து C6H5 CH2OH பென்சைல் ஆல்கஹால். ஓகே, அதாவது யூஸ்வலாக இது எழுதினாவே போதும். சில சமயம் இதுவும் எழுதினா மார்க்கு கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போதான்
நான் மார்க் போயிடும் கீழே என்ன இருக்கோ அதை எழுதியே ஆகணும். அதனால வந்து ஸ்டேட் போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறிப்படக்கூடாது. அதுவே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதக்கூடாது. பட் ஆனால் நம்ம வந்து செய்தியே ஆகணும். சிஹெச்டி COONA என்ஏவோட இருக்கு. அதோடைய பேர் வந்து சோடியம் பென்சோயேட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது டி. அங்கே என்ன வந்தது டியில் பென்சாயிக் ஆசிட். நான் ஒர்க் பண்ணதால மைண்டில் ஞாபகம் வச்சு மிஸ் அப்படியே சொல்கிறேன். அவ்வளோ அளவும் நீங்களும் எழுதணும். பென்சாயிக் ஆசிட். இப்போ அதில் வந்து டீகார்பாக்சிலேஷனில் ஈ வருது. நமக்கு என்ன வந்ததுன்னா C6H6. திஸ் இஸ் யுவர் பென்சின். இப்படி எழுதணும் அப்படின்னா உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? இந்த அளவு செஞ்சால் போதும். இதுக்கப்புறம் திரும்ப ஈக்குவேஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை எழுதியாச்சா கணிதத்தில் தனியாக எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகே, இதுக்கு தனியாக எழுதியிருக்கேன் பாருங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம போகிறோம் பாருங்க. இது தொடர்ச்சியாக எழுதிட்டு போயிட்டு இருந்தாவே டைம் இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக எழுதுங்க. அது உன்னுடைய டைத்தை பொறுத்து இருக்கு. டைம் இருந்தால் நீ தனியாகவே எழுதலாம். இப்படி தொடர்ச்சியாக எழுதிட்டு போனாலும் மார்க் கிடைக்குமானா கிடைக்கும், தப்பு இல்லை. பட் மறக்காம என்ன பண்ணுங்க, இது ஃபைனலாக ஒரு டேப்லேஷனை போட்டு இதை முடிச்சு கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹேவ் டு ரைட் இட் வாட் இஸ் த ப்ராசஸ். இங்கே நேம்டு வேறு எழுதணும். இதெல்லாமே அவங்க கொடுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா. திஸ் இஸ் நேம் அப்படின்னு எழுதுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வித் தட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் டுடேஸ் வீடியோ. நான் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.